வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கேரளா லாட்ரிக்கான பவர் நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களையும் ஆப்போசிட் பவர் எண்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களும் ஆப்போசிட் பவர் எண்களும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரிக்கான பவர் எண்கள். இந்த பவர் எண்களை வச்சு நம்ம கேரளா லாட்ரிக்கு எப்படி வின்னிங் எடுக்கிறது, இந்த நம்பர்ஸ்லேருந்து எப்படி வின்னிங் நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம கேரளா லாட்ரிக்கான ரெகுலர் கெஸ்ஸிங்கும் தொடர்ந்து ஃபார்முலா மெத்தேட்ஸும் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்காண்டி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போது நம்ம பார்க்க போகிற மெத்தேடு பவர் நம்பர்ஸ். ஏன்னா பவர் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் நிறைய நம்பர்களுக்கு தெரியும், ஆப்போசிட் பவர் எண்கள் நிறையா நம்பர்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். அந்த சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஆப்போசிட் எண்கள் பவர் எண்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை பார்த்துடலாம். அங்கே சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0க்கு 5, அதாவது சைட்டாக வரக்கூடிய பவர் 0க்கு 5 பவர், 1க்கு 6, 2க்கு 7, 3க்கு 8, 4க்கு 9, 5க்கு 0. இதுதான் நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள். 5க்கு 0, 6க்கு 1, 7க்கு 2, 8க்கு 3, 9க்கு 4. இதுதான் நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள். இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள்லையும் நமக்கு அதிகமாக ரிசல்ட்டுங்கிறது வந்துகிட்டு இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களில் நமக்கு எந்த நம்பர்ஸ் அதிகமாக பாஸ் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போது உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 0க்கு 5, 5க்கு 0ங்கிறது அதிகமாக நமக்கு ரிசல்ட்டில் இருக்கும், உங்களுக்கே தெரியும், நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி 1க்கு 6, 6க்கு 1, இந்த ரிசல்ட்டும் நமக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி 2க்கு 7ங்கிறது நமக்கு அதிகபட்சம் வராது, பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும், எப்போவோ ஒருக்கா தான் வரும். நமக்கு அதிகமாக வரக்கூடிய எண்களை பொறுத்து தான் நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களில் நமக்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் அந்த நம்பருக்கு பவர் எண்கள் அடுத்த நாள் வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்து இருக்கோம். சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களில் சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வந்துச்சுன்னா 8 வரும், 8 வந்தால் 3 வரும். அதே மாதிரி தான் 0 வந்தால் 5 வரும், 1 வந்தால் 6 வரும், 6 வந்தால் 1 வரும், 5 வந்தால் 0 வரும். இதுதான் மெத்தேடு நமக்கு. அதே மாதிரி 0 வந்தால் 5 வரும், 5 வந்தால் 0 வரும், சரிங்களா. 3 வந்தால் 8 வரும். இந்த 4 நம்பர்ஸ் தான் நமக்கு அதிகமாக அடிக்கக்கூடிய நம்பர்ஸ். அதாவது இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மெத்தேடு மட்டுமே நமக்கு பாஸ் ஆகும். மற்ற எண்கள் சைட்டாக வரக்கூடிய எண்கள்லேருந்து அதிகபட்ச ஒரு ரிசல்ட்டுங்கிறது வராது, கம்மியாக தான் வரும். சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை பயன்படுத்தி நிறைய நம்பர்கள் வின்னிங் எடுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் பவர் எண்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் பார்த்தோம். இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மெத்தேடை வச்சு வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஆப்போசிட் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்க்கையில் இப்போது இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கையில் இப்போது இன்றைக்கி நம்ம 1 வருதுன்னு எடுத்துக்குவோம். 1க்கு ஆப்போசிட் நம்பர் 4. அதே மாதிரி 4 வருதுன்னா 4க்கு ஆப்போசிட் நம்பர் 1. இதுதான் நமக்கு ஆப்போசிட் எண்கள்னு நம்ம சொல்கிறோம். பார்த்திங்கன்னா
இந்த ஆப்போசிட் எண்ணையும் நம்ம சைட்டாக வரக்கூடிய எண்களையும் பயன்படுத்தி கேரளா லாட்ரிக்கு 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா. இப்போது இந்த ஆப்போசிட் எண்களை வச்சும் நமக்கு எந்த நம்பர்ஸ் அதிகமாக பாஸ் ஆகிட்டு வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா. முதல்ல நமக்கு சைட்டாக வரக்கூடிய எண்களை நம்ம பார்த்துடலாம். அதாவது ஆப்போசிட் பவர் நம்பர். ஆப்போசிட் பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1க்கு 4, 4க்கு 1. அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் நம்பர் 5, 5க்கு ஆப்போசிட் நம்பர் 2. 3க்கு ஆப்போசிட் நம்பர் 6, 6க்கு ஆப்போசிட் நம்பர் 3. 4க்கு ஆப்போசிட் நம்பர் 7, 7க்கு ஆப்போசிட் நம்பர் 4. இதுதான் நமக்கு ஆப்போசிட் நம்பர் மெத்தேடு. அதே மாதிரி 5க்கு 8, 8க்கு 5ங்கிறது அதிகமாக வரும், உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. 6க்கு 9, 9க்கு 6. இதுதான் மெத்தேடு. அதே மாதிரி 7க்கு 0, 0க்கு 7 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆப்போசிட் எண்ணாக இருக்குது. 8க்கு 1, 1க்கு 8. இந்த மெத்தேடு தான் நமக்கு ஆப்போசிட் எண். 9க்கு 2, 0க்கு 3. இதுதான் நமக்கு ஆப்போசிட் எண்களாக நமக்கு வந்திருக்கு. நம்ம 1லேருந்து 0 முடிய கொண்டு வந்திருக்கோம் ஆப்போசிட் எண். அதே மாதிரி 0லேருந்து 9 முடிய எடுத்திருக்கோம் நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களும். இந்த ஆப்போசிட் பவர் எண்களையும் நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களையும் வச்சு கேரளா லாட்ரிக்கு 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம் இந்த மெத்தேடை வந்து. இப்போது சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களில் பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ் ஆகக்கூடிய எண்களை நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா. அதாவது 5 பாஸ் ஆகும், 0க்கு 5, 5க்கு 0, 1க்கு 6, 6க்கு 1. இது சைட்டாக வரக்கூடியது. 3க்கு 8, 8க்கு 3. இது வந்து நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள். இதே ஆப்போசிட் பவர் எண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு முற்றிலும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆப்போசிட் மெத்தேடில் எந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக பாஸ் ஆகிட்டு வருதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா. ஆப்போசிட் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1க்கு 4, 4க்கு 1ங்கிறது அதிகமாக வரும். 2க்கு 5, 5க்கு 2ங்கிறதும் அதிகமாக வரும். 3க்கு 6, 6க்கு 3ங்கிறது நமக்கு அதிகமாக வராது. அதிகபட்சம் வராது, என்றைக்கோ ஒரு நாள் தான் வரும். அதே மாதிரி 4க்கு 7, 7க்கு 4ங்கிறது அதிகமாக அடிப்பாங்க. அதே மாதிரி 5க்கு 8, 8க்கு 5ங்கிறது ரிசல்ட்டு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். 6க்கு 9, 6க்கு 9, 9க்கு 6ங்கிறது என்றைக்கோ ஒரு நாள் தான் வரும். 7க்கு 0, 0க்கு 7ங்கிறதும் நமக்கு எப்போவோ ஒரு டைம் தான் வரும். 8க்கு 1, 1க்கு 8ங்கிறதும் நமக்கு எப்போவோ ஒரு டைம் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 9க்கு 2, 2க்கு 9. இது வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி 0க்கு 3, 3க்கு 0ங்கிறதும் நமக்கு அதிகமாக வரும். இப்போது இதில் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 3, 3க்கு 0ங்கிறது வரும். 9க்கு 2, 2க்கு 9ன்னு வரும். அதே மாதிரி 5க்கு 8, 8க்கு 5, 4க்கு 7, 7க்கு 4. இதுதான் அதிகமாக வரக்கூடிய நம்பர். அதே மாதிரி இங்கே நமக்கு ஃபஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய 1ம் 2ம் அதிகமாக வந்து வரும். சரிங்களா? 1க்கு 4, 2க்கு 5 இந்த மெத்தேடு வரும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பாஸ் ஆகிட்டு வரக்கூடியது 3 நம்பர்ஸ் மட்டும்தான். பார்த்திங்கன்னா 0க்கு 5, 5க்கு 0, 1க்கு 6, 6க்கு 1. இது சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள். அதே மாதிரி 3க்கு 8, 8க்கு 3. இதுதான் நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களில் அதிகமாக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய எண். ஆப்போசிட் எண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 நம்பர்ஸ் வந்து பாஸ் ஆகும் அதிகபட்சம். 1க்கு 4, 4க்கு 1, 2க்கு 5, 5க்கு 2, 4க்கு 7, 7க்கு 4, 5க்கு 8, 8க்கு 5, 9க்கு 2, 2க்கு 9. இந்த மெத்தேடு வந்து நமக்கு அதிகமாக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேடு தான் ஆப்போசிட் எண்கள். இந்த எண்களை வச்சு நீங்கள் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் அந்த ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் எண்களையும் நம்ம சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களையும் பயன்படுத்தி 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க.
நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லுறேன், 100% ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.